குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 23/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 23/6/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், மனமிட்டு பேசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக தடைபட்டுகின்ற பணிகள் இன்று வேகமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். திருமண வரன் அமையாதவர்களுக்கு திருமணம் வரம் அமையும். வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் வாங்குதல் கூடாது. கடன் விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி தயவுசெய்து இன்றைக்கி தராதிங்க. அதே போல் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி தயவுசெய்து பேசாதீங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இன்றைய நாள் அமைதியாக கழித்தீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீண்ட காலமாக விட்டு போன முயற்சி செய்து முடியாத வேலைகள் இன்றைக்கி கண்டிப்பாக முடியும். உங்களுடைய பலம் மற்றும் பலகீனங்களை நீங்கள் ஈஸியாக புரிந்துக்குவீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள், அரசு வகையில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். ஒரு சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் முன்னின்று செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு முடியும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் 1க்கு 2 மடங்காக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
தாய் தந்தைய வழியில் உறவுகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. நண்பர்கள் உங்களுக்கு புதியதாக அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். நீண்ட காலமாக திட்டமிட்டு வைத்திருந்த பணிகள் இன்று செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் அனைத்து வகையான வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் முக்கிய பிரபலமான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. விட்டுப்போன வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் சில முயற்சிகள் நீங்கள் செயல் வடிவமாகாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது செயல் வடிவமாக்குங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்துக்கு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதிகப்படியான முதலீடுகள் போடுவீர்கள். அந்த முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. கூட்டாளிகள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் இருந்த அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு கண்டிப்பாக இன்றைக்கி விலகிச் செல்லக்கூடிய நாள். சில மாற்றங்களை காண்பீர்கள் என்ற நாளை பொறுத்த வரைக்கும். நீண்டகால பிரச்சனைகள் தீர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பி சேரக்கூடிய நாள். ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நடக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வரன்கள் இன்றைக்கி உங்களுக்கு உறுதி செய்யப்படக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. அதனால் சம்பள உயர்வு, வருமான உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த காரியத்தையுமே இன்றைக்கி சீக்கிரமாக தாமதம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முதலே திட்டமிட்டு கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களே நல்லா நேர்த்தியாக சரி பண்ணி வைத்து கொள்ளுங்கள். பணிபுரிகின்ற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் இன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. எதுக்குமே யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் வாங்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாழ்வு மனப்பான்மையை போக்கி எதிர்மறையான எண்ணங்களை போக்கி ஒரு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போகணும். குழந்தைகள் வெளியே விட்டு கொடுத்து போகணும். சொந்தங்கள் வெளியே விட்டு கொடுத்து போகணும். தாய் தந்தையர் வெளியில் தயவுசெய்து விட்டு கொடுத்து போனாக்கா இன்றைய நாள் மிகவும் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே லாபங்கள் குறையாது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. மறைமுகமாக ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே இன்றைக்கி போகும். எதுலேயுமே பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி வெற்றிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்து கொஞ்சம் தியானம் செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். தடைப்பட்ட பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக இன்றைய நாளை செலவு பண்ணுவீங்க. புதியதாக ஒரு பற்றுதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்திருந்தீங்களோ அது எல்லாமே வெற்றி அடையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் இன்றைக்கி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையாதவருக்கு திருமணம் வரன் அமையும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நிகழ்வுகள், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு புதுமையான நாள் என்றே சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் நிறைய செய்கிறோம். இதற்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்க, சந்தோஷமான நாளாக இருக்க, மன மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.